எல்லா கேரக்டருக்கும் ஸ்பேஸ் கரெக்டாக கொடுத்துருந்தாங்களா சார்? அதுதாங்க இதில் இருக்க பெரிய சவால். கரெக்டாக அதை பண்ணியிருக்காரு. மற்றவங்களுக்கெல்லாம் ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணுங்கிறது ரஜினியுடைய அந்த அவருக்கான நேரத்தையே கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. இப்போ நீங்கள் போன முறை இன்டர்வியூவில் கேட்டீங்க, சார் இவ்வளோ பேர் இருக்காங்களே இதில் ரஜினி எங்கே ஃபுல்லாக வருவாரான்னு கேட்டிங்க. நான் சொன்னேன் ரஜினியை வச்சு தாங்க எல்லாருமே இருப்பாங்க, அப்போ எங்கேயுமே ரஜினிக்கான போர்ஷன் குறையாதுன்னு நான் சொன்னேன். ஆனால் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சௌவீர் தான் ஹீரோவாக இருக்கார், ரஜினியே செகண்ட் ஹீரோ மாதிரி ஆகிட்டார். அது ரஜினிக்கு பெருந்தன்மை. உள்ளபடியே வந்து இந்த படத்தை ரஜினி டப்பிங்கில் பார்க்குறாரு, அல்லது வந்து படம் முடிஞ்ச பிறகு பார்த்தா கூட எதுக்கு அந்த கேரக்டர் அவ்வளோ பெருசு வச்சுருக்கீங்க, கொஞ்சம் தூக்குங்கன்னு சொன்னால் வேறு வழியில் தூக்கி தான் ஆகணும். ஆனால் அவ்வளோ பெருந்தன்மையாக அவ்வளோ ஸ்போர்ட்டிவாக அவர் கடந்து போகிறாருங்கிறத அது ரஜினியினுடைய பெருந்தன்மை அது. பட் இந்த படத்தில் வந்து சௌவீர் தான் நிறைய ஸ்கோர் பண்ணுறாரு. எப்போவுமே வில்லன் ரோல் வந்து ஸ்கோர் பண்ணுங்கிறது வேறு. ஆனால் ரஜினி முன்னாடி ஒருத்தர் நிற்கும் போது ரஜினி தான் நான் டாப்பில் நிற்கணும். ரஜினிக்கு அடுத்து தானே மற்றவர்கள் வரிசையில் வரணும். இது அப்படி இல்லாமல் போயிடுச்சு.